பண்டைய காலத்தில் மகாமுனிவர் கஷ்யபர் என்றொரு மகரிஷி வாழ்ந்தார். அவருக்கு 2 மனைவிகள், வினதை மற்றும் கத்ரு. கத்ரு 1000 சக்தி வாய்ந்த நாகர்கள் தன் பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் வினதை 2 பிள்ளைகள் மட்டும், ஆனால் மூவுலகத்திலும் சிறந்தவர்களாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினார். காலம் கடந்தது. கத்ருவின் 1000 நாகர்கள் விரைவில் பிறந்தனர். ஆனால் வினதை பல ஆண்டுகள் காத்திருந்தாள். துயரமும் ஆவலும் கொண்ட வினதை ஒரு முட்டையை அவசரமாக உடைத்தாள். அதிலிருந்து அருணன் தோன்றினார், முழுமையடையாத வடிவில். கோபம் கொண்ட அருணன் தன் தாயை சபித்தான். என் தம்பி பிறக்கும் வரை நீ அடிமையாக வாழ வேண்டி வரும். அந்த சாபத்தால் வினதை நாகர்களுக்கும் கத்ருவுக்கும் அடிமையானாள். பல ஆண்டுகள் கழித்து 2வது முட்டை தெய்வீக ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியது. வானம் நடுங்கியது, கடல்கள் கொந்தளித்தன. அந்த முட்டையிலிருந்து சூரியனைப் போல ஒளிரும் கருடன் பிறந்தார். அவரின் இறக்கைகள் முழு ஆகாயத்தையும் மூடின. தேவர்கள் அவரை அக்னியாக நினைத்து ஆயுதங்களை ஏவினர். ஆனால் கருடன் ஒரு கீறல் கூட இல்லாமல் அசையாமல் நின்றார். தன் தாய் அடிமையாக இருப்பதை அறிந்த கருடன் அவளை விடுவிக்க உறுதியெடுத்தார். அசாத்தியமான காரியத்தை செய்து தேவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார். கருடனின் பக்தியையும் வீரத்தையும் கண்டு மகாவிஷ்ணு பெருமான் அவரை தன் வாகனமாக ஏற்றார். இவ்வாறு கருடனான பறவைகளின் அரசன், நாகர்களின் பகைவர், மகாவிஷ்ணுவின் தெய்வீக வாகனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.